வந்து பேசலையே காப்பாற்றிடுறாங்க. ஒரு ஆளை இதுக்கு முழு காரணமே அந்த ஜிபிஎஸ் மருத்துவமனை சரவணகுமார் தான். அவர் மீது தக்க நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் நாங்க அவருடைய உடலை பெற்றுக்கொண்டு நல்லடக்கம் செய்வோம். கண்டிப்பாக அவர் மேல எஃப்ஐஆர் போடணும். அந்த மருத்துவமனை இழுத்து மூடணும், சீல் வைக்கணும். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள அடைக்கலப்பட்டணம் தனியார் கிளினிக்கில் சிகிச்சை பெற்று வந்த பெண் மரணம். அவரது மகன் மற்றும் மகள்கள் புகார் அளித்து வந்த நிலையில் இதனை சத்தியமித்ரன் நியூஸ் சேனலில் செய்தியாக வெளியிட்டதன் எதிரொலியாக கிளினிக் பூட்டி சீல் வைப்பு. நெல்லை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் பாவூர் சத்திரம் அருகே உள்ள அடைக்கலப்பட்டணம் என்ற பகுதியில் ஜிபிஎஸ் கிளினிக் என்ற பெயரில் கிளினிக் நடத்தி வருபவர் ஜிபி சரவணகுமார். இவர் முத்துகிருஷ்ண பேரி பகுதியைச் சேர்ந்த கணபதி என்பவரின் மகனாவார். இவரது கிளினிக்கில் அடைக்கலப்பட்டணம் அருகே உள்ள வேதம்புதூர் கிழக்கு தெருவைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மனைவி சுப்பம்மாள், வயது 55, இடது காலில் ஏற்பட்ட சிறு புண் மற்றும் கால் வீக்கம் காரணமாக வலியால் அவதிப்பட்டு வந்த நிலையில் மேற்படி கிளினிக்கில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தபோது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது பற்றி இறந்த சுப்பம்மாளின் மகன் சுப்பிரமணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் தென்காசி மாவட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் திருமதி பிரேமலதா அவர்கள் மற்றும் மருத்துவத்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் வைத்தியலிங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சேதுராமன், கிராம உதவியாளர் சசிகுமார் உள்ளிட்டோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று உரிய விசாரணை நடத்தினர். சம்பந்தப்பட்ட விசாரணையில் உரிய அனுமதி பெறாமல் மருத்துவர் அந்த கிளினிக்கை நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட ஜிபிஎஸ் கிளினிக்கை மருத்துவத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை, அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்.